அதாவது 30ஆம் தேதி அட்சய திருதியை வருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சுலபமான ஆற்றுலேயே வழிபாடை நான் ஆல்ரெடி மதுரிமாலா யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவா போய் பார்த்துக்கோங்க. பார்த்தேன்னா பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை இன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் இருக்குது ஆற்றுல. ரொம்ப எளிய பொருட்கள் தான் அது. ஆற்றுல எப்போவுமே அதை நம்ம வாங்கி வச்சுருந்தா நல்லது. அன்னி தேதியில் அதை வாங்கினா மேல்மேலும் பெருகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விசேஷம். முதல்ல வந்துட்டு ஆற்றுல எலுமிச்சம் பழம் கனி அன்னைக்கு வாங்குங்க. ஏன்னா தெய்வ தேவகனி அது இல்லையா, அதை வந்து ஆற்றுல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு எலுமிச்சங்கனி ஒன்றா வாங்கப்படாது, 2 கனியாக கண்டிப்பாக வாங்கி ஆற்றுல வச்சுருங்கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெல்லிக்காய் நெய்வேத்தியம் 11 21 வாங்கி நெல்லிக்காய் நெய்வேத்தியம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 11 21 நெல்லிக்காய் அன்னைக்கு வாங்கிடுங்கோ. அதாவது உங்களுக்கு நெல்லிக்காய் கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும், முந்தின நாள் வாங்கி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஸோ அது இருக்கட்டும். பச்சரிசி கண்டிப்பான முறையில் அன்னைக்கு நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். இது 3த்தில் எது வேணால் பண்ணுங்க. பச்சரிசி அன்னைக்கு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ வாங்குங்க. அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு உங்கள் எல்லாம் அதெல்லாம் வளரும் இல்லையா, கல் உப்பெல்லாம் நிறைய பெருகும் அப்படின்பா இல்லையா. கிரகப்பிரவேசம் பண்ணும்போதுமே கல் உப்பு ஜென்ரலாக எல்லாருமே கொடுப்போம் ஆற்றுல. ஸோ கல் உப்பு கண்டிப்பான முறையில் அன்னைக்கு வாங்கணும். கல் உப்பு வாங்கணும், பச்சரிசி வாங்கணும், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த தேவக்கனின்னு சொன்ன பற்றியால அந்த இது எலுமிச்சம்பழம் கண்டிப்பான முறையில் வாங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குண்டு மஞ்சளோ இல்லை பசு மஞ்சளோ இல்லை மஞ்சள் பொடியோ ஏதோ ஒன்று, மஞ்சள் குங்குமம் கண்டிப்பான முறையில் ஆற்றுல இருக்கணும். ஆற்றுல எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஒரு 1/4 கிலோவோ இல்லை 100 கிராம் வாங்கினாலும் கூட பரவாயில்ல. அன்னைக்கு இது எல்லா பொருட்களையும் தயவு பண்ணி காசு கொடுத்து ஆற்றுல வாங்கி கொஞ்ச நாளை சாமிகிட்ட வச்சுட்டு இந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஆற்றுல போய் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நன்னா இருங்கோ.